ஆதவ் அர்ஜுனாவின் வாய்ஸ் ஆப் காமன்ஸ் நிறுவனத்துடன் விஜயின் தாவேகா ஒப்பந்தம் போட்டுள்ளதாக வெளியாகியிருக்கும் தகவல் அரசியல் களத்தை சூடாக்கியுள்ளது. விஜயின் தாவேகா கட்சி தொடங்கி ஓராண்டு முடியவுள்ள நிலையில் அடுத்தடுத்த அதிரடி நடவடிக்கைகளை அக்கட்சியின் தலைவர் விஜய் எடுத்து வருகிறார். நிர்வாகிகளை நியமிப்பது, மாவட்ட செயலாளர்கள் நியமனம் என்று கட்சியின் அடுத்த பாய்ச்சலை தீவிரமாக செய்து வருகிறார். ஆரம்பத்திலிருந்தே தாவேகாவிற்கு அனைத்து அரசியல் ஆலோசனைகளையும் ஜான் ஆரோக்கியசாமி என்ற நபர்தான் செய்து வந்ததாகவும், ஆனால் அவரது செயல்பாடுகளில் விஜய் கடும் அதிருப்தி அடைந்ததாகவும் கூறப்பட்டது. தாவேகா 2026 சட்டமன்ற தேர்தலில் 2% வாக்குகளை கூட தாண்டாது என்று அண்மையில் ஜான் ஆரோக்கியசாமி தாவேகா நிர்வாகி ஒருவருடன் பேசியதாக வெளியான ஆடியோ சோசியல் மீடியாவில் வெளியாகி சர்ச்சையான நிலையில் அவரை ஓரங்கட்டி தற்போது விஜய் வேறு ஒரு பிளானை கையில் எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது விசிகாவில் இருந்து நீக்கப்பட்ட ஆதவ் அர்ஜுனாவின் வாய்ஸ் ஆப் காமன்ஸ் நிறுவனத்துடன் தாவேகா தலைவர் விஜய் ஒப்பந்தம் செய்துள்ளதாகவும், 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவிற்கு வாய்ஸ் ஆப் காமன்ஸ் நிறுவனம்தான் அரசியல் ஆலோசனைகளை வழங்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த காலங்களில் திமுக மற்றும் விசிகாவுடன் இணைந்து பயணித்த வாய்ஸ் ஆப் காமன்ஸ் நிறுவனம் இந்த முறை தாவேகாவுடன் ஒப்பந்தம் செய்துள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் அரசியல் களத்தை சூடாக்கியுள்ளது.